என் பொண்ணை எங்க தூக்கிட்டு போனான்னு தெரியலையே. நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. வடிவு அழாத. என் பையன் உன் பொண்ணை பத்திரமா காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வருவான். அழாத நீ. வடிவு என் பையன் உன் பொண்ணை காப்பாத்தி கூட்டிட்டு வரான். அழாத வடிவு. அங்க பாரு. ஆமா அது அம்மாவோட கொண்டாங்க. இல்லம்மா, அன்பா அவனை அடிச்சு போட்டு என்ன கூட்டிட்டு வந்துட்டாருமா. வடிவு இனிமே கல்யாணத்தை தள்ளி போட வேண்டாம். நாளைக்கே நம்ம ஊர் கோயில்ல உன் பொண்ணுக்கு என் பையனுக்கு கல்யாணம். தம்பி, நாளைக்கு வடகாரனுக்கும் சங்கீதாக்கும் ஊர் கோயிலில் கல்யாணம் நடக்க போகுது. அந்த கல்யாணம் நடக்கணும், அதை நான் பார்க்கணும். என்ன தம்பி, இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன்னு பார்த்தா நீயே நடக்கணும் பார்க்கணும்னு சொல்றிய. நல்லா தின்னுட்டு மொய் எழுதிட்டு போ. என்ன தம்பி நீ பண்றது ஒண்ணுமே புரியல. புரியாததை புரிய வைப்பான் இந்த ராஜகுமாரன். இதுவரைக்கும் 300 பேருக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிருக்கேன். எந்த கல்யாணமும் நின்று போனதில்லை. அப்படிப்பட்ட ராசியான கையால தாலியை வாங்கி சங்கீதா கழுத்துல கட்டு. டேய் வடக்காரா, பூசாரி கிட்ட தாலியை கொடுத்துட்டு எதுவும் பேசாம கூடவா. தப்பிக்கணும்னு நினைச்ச உன் தலை செதறிடும். யாராவது தடுத்தா அவங்க தலையை செதறி போயிடும். வாடா. என் மகனை கடத்திட்டு போறான். எல்லாம் பாத்துக்கிட்டே நிக்கிறீங்களே, சுற்று